இந்த ஓடிடி தளங்கள்ல நம்ம செலவு பண்ணக்கூடிய காசெல்லாம் பெரும்பாலும் வீணாகுதா? அத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாமா? எங்க வீட்ல ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா சிஆர்டி டிவி தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அடிக்கடி பிக்சர் டியூப் போயிரும். ப்ராப்பரா டெக்னீஷியன் கிடைக்காதனால, நாங்க எல்இடி ஸ்மார்ட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குனோம். அந்த டிவி வாங்கும்போதே சில ஓடிடி தளங்கள ப்ரீபெய்டா இன்ஸ்டால் பண்ணி தந்திருந்தாங்க. சரி ரூ. 100 தானே, ரூ. 150 தானேன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சா, அது பாதி நேரங்கள் பயன்படுறதே கிடையாது. ஏன்னா, நம்மளும் வேலைக்கு போயிருவோம். வீட்ல இருக்க அம்மாவும் டிவி, சீரியல் இதெல்லாம் தான் பார்க்குறாங்க. ஸோ, இந்த ஓடிடி தளங்கள் யார் தான் பயன்படுத்துறா? இப்படி நம்ம ரூ. 100 ரூ. 200ன்னு சொல்லி கட்டி, அது பயன்படாம போகும்போது, அதுல கட்டுன மொத்த காசுமே ஆல்மோஸ்ட் வேஸ்ட்டா தான் போகுது. ஒரு ரூ. 120 தானே, ரூ. 200 தானேன்னா, இந்த மாரி ஒரு 4, 5 ஓடிடி வாங்குனோம் அப்படின்னா, அதே மாசம் ரூ. 1000 ஆயிருது. வருஷத்துக்கு ரூ. 12,000 ஆயிருது. ஸோ இங்க செலவு பண்ற காசு முக்கியம் இல்ல. செலவு பண்ற காச உபயோகப்படணும். உபயோகமே இல்லாம நம்ம செலவு பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வீணடிக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ யோசிச்சு செயல்படுங்க.